ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஐ யூஸ் ஃபார் மை பக் பவுண்டி ஹண்டிங். இது நம்ம பப்ளிஷ் பண்ண பிளாக் தான். பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கைஸ், மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்யூரிட்டி சர்ச்சஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பக் பவுண்டி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிறது இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காமனாக வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். 327 வீடியோஸ் ரிலேட்டட் டு பக் பவுண்டி, சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட பர்சனல் குவரிஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட ரெஃபரல் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ போகலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸி ப்ராக்ஸி அப்படின்னுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ப் ஸ்பீட் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராக்ஸி வந்துட்டு மேனுவலாக போய் நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஒரு டைம் வந்துட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களோட பர்ப் ஸ்பீட் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. வெரி யூஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷன். த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷன் யூஸ்டு பை ஆல்மோஸ்ட் எவ்ரி செக்யூரிட்டி சர்ச்சஸ் இன் த வேர்ல்ட். ஓகேவா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோடன். இந்த ஷோடனோட இந்த எக்ஸ்டென்ஷனோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ உங்களோட உங்களோட டார்கெட்டோட ஐபி அட்ரஸ், ஹாஸ்ட் நேம், வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். மேக்ஸிமம் நான் வந்துட்டு என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஷோடன் அப்படின்ற டூல் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பலைசர். இது எல்லாருமே யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேப்பலைசர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வேப்பலைசர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இது எதுவும் இல்லை, பட் ஸ்டில் இப்படி தான் இருக்கும். என்ன இ-காமர்ஸ் சைட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பேக்எண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதுக்கான வெர்ஷன்ஸ் கூட வந்துட்டு அவங்களே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் வல்னரபிலிட்டி கூட நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன், இந்த வேப்பலைசர் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னோட ப்ராசஸில் வந்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினோட இமெயில் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஹண்டர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசிங் OSNet, அதாவது பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ்டாக இருக்க இமெயில் எல்லாமே வந்துட்டு கேதர் பண்ணி இந்த ஹண்டர் எக்ஸ்டென்ஷன் மூலயமா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதான் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான யூசேஜ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான இமேஜ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா retire.js அப்படின்னுவாங்க. இது என்ன எக்ஸ்டென்ஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ், ஜாவாஸ்கிரிப்டில் லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸில் இருக்க சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபெச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி யூசிங் மெனி டூல்ஸ். நம்மளே வந்துட்டு நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லி நம்ம யூடியூப்பில் போட்டிருப்போம். பட் ஸ்டில் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ வாட் ஜாவாஸ்கிரிப்ட் இட் இஸ் வல்னரபிள் அண்ட் அதோட வெர்ஷன். அதுக்கான சிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அதான் இந்த retire.js ஓட யூசேஜ். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கைஸ். 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா edit this cookie. edit this cookie பார்த்தீங்கன்னா லைக் இது வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்துட்டு இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த edit this cookie அப்படின்ற இந்த ஒரு டூலு. பட் நம்ம பக் பவுண்டி ஹண்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கீஸ் வந்துட்டு மனிப்புலேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் டேக் ஓவரோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த edit this cookie வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, edit this cookie இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஹெடர் டெஸ்ட். இந்த செக்யூரிட்டி ஹெடர் டெஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜென்ரலான ஒரு டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமா பண்ணலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி லேயர், அண்ட் தென் எக்ஸசஸ் ஃப்ரேம் ஆப்ஷன், எக்ஸசஸ் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன், இதெல்லாம் வந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் எக்ஸசஸ் பக் அண்ட் தென் CORS பக் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் ஜாக்கிங் பக், அதான் இங்கே நான் சொல்லியிருப்பேன். அது ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இந்த S3 பக்கெட் லிஸ்ட். 8th வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த S3 பக்கெட் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் சப்டொமைன் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து 9th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா .git. இப்போ வந்துட்டு
நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் விசிட் பண்றீங்க. ஸோ, அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாட் கிட் அதாவது எனி அ கிட்டப் ஃபைல்ஸ் வந்துட்டு அதுல ஏதாச்சும் டிஸ்ப்ளே ஆயிருக்கா ஓப்பனா அப்படின்றது செக் பண்ணி, நம்மளுக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப் ஃபோல்டர்ல வந்துட்டு நம்மளுக்கு டவுன்லோட் பண்ற மாரி நம்ம குடுத்துருவாங்க. ஸோ, இங்க ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, அதுல சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஏதாச்சு அம் GitHub ரிலேட்டடான கிட் டார்க் அண்ட் தென் GitHub ரிலேட்டடா எனி இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஃபெட்ச் பண்ணி தரும். அதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோட மெத்தடாலஜில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் சென்சிட்டிவ் இன்ஃபோ கேதரிங் ஐ யூஸ்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்ஷன் கைஸ். அண்ட் ஃபைனலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹேக் பார். ஸோ இந்த ஹேக் பார் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எப்போ யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, SQL இன்ஜெக்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது இத நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நீங்க குடுக்கும்போது எக்ஸ்டென்ஷன் சாரி, நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது ஒரு குவெரியா வந்துட்டு நீங்க குடுக்கும்போது, நீங்க மறுபடியும் பேஜ் வந்து ரீலோட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இந்த ஒரு இந்த ஒரு பார்க்குள்ள குடுத்தீங்கன்னா, ஸோ அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவையும் என்டர் குடுக்காம ஜஸ்ட் இந்த லோட் URL குடுத்து நம்ம பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாரி அதே இது பார்த்தீங்கன்னா, லைக் SQL குவெரீஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, LFI பேலோட்ஸ், XSS பேலோட்ஸ், என்கோடிங் ஆப்ஷன்ஸ் இந்த மாரி நெறைய இருக்குது. அண்ட் தென் இது எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் Firefoxல மட்டும் தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? Googleல வந்துட்டு இது அவைலபிள் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஹேக்பார் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வெறும் Firefoxல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ற ஒரு 10 எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நீங்க இது தவிர இல்லாம வந்துட்டு, நீங்க எதனா ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் பார்ட் 2 வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காமனா இல்லாம வேற யூஸ்ஃபுல்லான ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் இல்ல ஒரு 7 டூ 10 எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில வந்துரும் கைஸ். ஓகேவா? அது ஒரு ப்ளாக் மாரி கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணிருவோம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்காக நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்தா கூட நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். அதையும் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் கைஸ் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, just do a subscribe guys. Thank you so much.